18 தர்பார். வந்துட்டாயா. வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். அதாவதுங்க, தீபம் ஏத்தலாமா வேணாமா, இங்க ஏன் நீங்க ஏத்தல அப்படின்னு ஒரு பக்கம், அந்த பக்கம் கலவரமா இருக்கு. இந்த பக்கம் திடீர்னு வெயில் அடிச்சு மழை ஓடு கொட்டி திருப்பி வெயில் அடிக்கு. இப்படி ஒன்னும் சிங்க் இல்லாமலே போய்கிட்டு இருக்கு. ஆனா நாம சிங்கோட எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சர்ன்னு போவோம். இப்ப சினிமாக்குள்ள போறோம். அதாவதுங்க, நம்ம கடற்படை மாதிரி வேற உலகத்துல எதுவுமே வராது. நம்ம கடற்படையிட்ட இருக்கிற குண்டு ஆயுதம் எல்லாம் வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு பெருமைவங்க சொன்னவர் யார் தெரியுமா? நம்ம ஐயா மோடி தான். அடுத்து கேரளாவில் பாஜக சார்பா சோனியா காந்தி போட்டியிடுறாங்கன்னு சொன்ன உடனே கேரளாவே நிலநடுக்க வந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாம ஆடுது. என்னன்னு பார்த்தா, அங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்குதா, அதுல பாஜக சோனியா காந்தின்னு ஒருத்தர் இருக்காங்களாம். நீங்க காங்கிரஸ்காரன் நினைச்சீடா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். போங்க. எங்கடா இன்னும் நம்ம ஸ்டேட் வரலையேன்னு பார்த்தேன். பீகார்ல ஒரு வீட்டில் கல்யாணம். 2 குரூப் வந்து ஒரு முட்டை சாப்பிட்டு மனசார வாழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஊர்ல நல்லி எலும்பு இல்லைன்னு அடிச்சுக்கிடுவாங்களே, அதுதான் கூட பரவாயில்லைங்க. ரசகுல்லா வைக்கிறேன்னு மண்டையை புலந்து ரத்தத்தை ரசமா ஆக்கி விட்டுருக்காங்க பாருங்க. நாங்க மட்டும் என்ன இழுச்சு வாங்களா, எங்களுக்குள்ளேயும் குரூப் ஃபார்ம் பண்ணுவோம், நாங்களும் அடிதடி பண்ணுவோம் அப்படின்னு தர்மபுரியில 40 குரங்கு இந்த பக்கம் 40 குரங்கு அந்த பக்கம். ஆனா யார் இந்த 40 பிரிச்சான்னு தெரியலங்க. நடுக்கோடு கோடு ஓட்டு வேற சண்டை ஓடுறாங்களாம், கொடி வேற பிடிச்சு நட்டுவாங்களாம். எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. இப்படி இந்த பக்கம் கல்யாண வீட்டில் சண்டை, இந்த பக்கம் குரங்குக்கு சண்டை, இதெல்லாம் மிஞ்சுற மாதிரி அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்கு. என்னன்னு பார்த்தா, மாம்பழம் எனக்கு தான் அப்படின்னு ஒரு பழத்தால பிரிஞ்ச குடும்பமே ஆயிப்போச்சு ஐயா. அப்படிங்கிற அளவுக்கு கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, நீங்க இப்படியே சண்டை ஓட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு வேலை சோழி கிடக்கு, நீங்க சடக்குன்னு சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு 2 பேரும் அந்த பக்கம் பேக் பண்ணிட்டாங்க. நேரா நம்ம கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம ராமதாஸ் ஐயா இருக்கார்ல, ஒரு பக்கம் சண்டையை மூட்டி விட்ட உடனே அன்புமணி ஐயா கோபத்தில் இருக்கார். என்னையான்னு கேட்டோம். கொடியேற்றுவோம்லா, அது வரைக்கும் அடுத்த வருஷம் கொடியேற்றுற வரைக்கும் நான் தான் இங்க தலைவர், மாம்பழம் இல்ல கொட்டையை கூட தரமாட்டேன் அப்படின்னு அப்படியே கடுப்போட உட்கார்ந்திருக்காரு. டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன், தொடர்வேன். அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது. இதே போன்று 2 மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார். கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம்.
அங்கே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான். ஆக இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி, அந்த அங்கீகாரம், அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை, எதுவும் இல்லை. எனக்கு ஓவரா டென்ஷன் ஆகுது. நான் அப்படி இருக்கிறேன், நான் பண்ணிவிடுவேன் மண்ணி அப்படின்னு சொல்லி எனக்கு எங்க ஐயாவை தூண்டி விடுறது யார் தெரியுமா? அவரை சுத்தி இருக்கிற ஒரு குரூப். அவங்கள தூண்டி விடுறது இங்க இருந்து திமுக குரூப். இவங்க சொல்ல அவங்க ஆட எங்க ஐயா ஆடுறாரு. இதுக்கெல்லாம் இருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சாட்டையை மட்டும் எடுக்கலங்க, அவ்வளவுதான். எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது. எங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கிறாங்க, பொதுமக்கள் நல்லா இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க தெளிவாக இருக்கிறாங்க, எந்த குழப்பம் கிடையாது. இதில் ஒரு சில திமுகவின் கைக்கூலிகள் உடைய வேலை இதெல்லாம். திமுகவுடைய கைக்கூலிகள் தான் எங்கள் கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுருச்சு, அவ்வளோதான். ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கைக்கூலிகள் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. அதனால எது செஞ்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போறது கிடையாது, முறியடிக்கப்படும். அடுத்து இன்னொரு விஷயத்தை அப்படியே அன்புமணி ஐயாட்ட நம்ம ஆளுங்க கேட்டாங்க. ஐயா, இந்த பாசகக்காரங்க மற்றவங்கள்லாம் வந்து அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரெண்டே வாரத்தில் மொத்தமாக ஒரு பெரிய மேடையை போடுறோம், சர்ன்னு பேசுகிறோம், மழை திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் ஊர் அங்கே உட்கார போகிறோம், அதான் நடக்க போகுதுன்னு இப்போ தான் கொஞ்சம் முகத்தில் சிரிப்பு வருது. எப்படி பார்க்குறீங்க? எந்த சிரமமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. இன்னும் ஒரு சில வாரங்களில் நீ பார்க்க போறீங்க. இன்னொரு அமையாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சில குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனா இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். எங்க கூட்டணி தான் நிச்சயமா வெற்றி பெறும். உறுதியா திமுக கூட்டணி தோல்வி அடையும், மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா நான் என்னுடைய 100 நாள் நடைப்பயணத்தில் நான் பார்த்துட்டேன். நான் இந்த 100 நாள் நடைப்பயணத்தில் மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். கோபம்னு அதோட கோபம்னா சாதாரண கோபம் கிடையாது, அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். அது உறுதியாக நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய இப்போ இருக்கிற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் ஒன்று அமைச்சிட்டோம்னா அது வேகமாக எங்களுடைய அணி வேகமாக முன்னேறி அது மிகப்பெரிய வெற்றி பெறும். அடுத்து நம்ம சீக்கே மணி ஐயா, எத்தனை வருஷமா இந்த கட்சிக்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் சிந்தி உழைச்சிருப்பேன். அப்ப நான் போய் தேர்தல் ஆணையத்தை சொல்லுவோம்ல, பாருங்க எவ்வளவு டூபிடி கேட்டு கொடுத்துருக்காங்கன்னு. அதை பார்த்து நீதிபதியை மிரண்டாரு, எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துருக்காருலா, அதனாலதான் இப்ப இவ்வளவு அப்படிங்க. மருத்துவர் அன்புமணி 2022 இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 2025 வரையில் அவருடைய பதவி காலம். ஆனால் மருத்துவர் அன்புமணி 2023 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை கையிலே போட்டுக்கொண்டு தேர்தல் ஆணைய துணையோடு 2026 வரைக்கும், அதாவது 2023 2026 வரைக்கும் பதவி இருக்குது, அவர் தான் தலைவர்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்கள் தரப்பில் கொடுத்த ஆவணங்களை எல்லாம் பார்த்த நீதிமன்றம் இது செல்லாதுன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையமோ மருத்துவர் அன்புமணி கொடுத்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு அவர் தலைவர் என்று சொன்னோம், இப்பொழுது நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னு அவர் சொல்ல முடியாது, மாம்பழ சின்னம்னு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துருந்தது. பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணிக்குன்னு கொடுத்துருந்தது. அதுவும் எல்லாம் முடக்கி வைக்கப்பட்டது. யார் தலைவர் என்பதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யுங்கள், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததாக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி கிடைத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே இன்னொரு ஆளு சடக்குன்னு கையில இவ்வளவு பெரிய விளக்கு வச்சிருக்காரு. என்னன்னா, நீதிபதி எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துட்டாரு, போய் விளக்கேத்தணும், மதுரையில் போய் எண்ணெய் வாங்கி ஊற்றி சடக்குன்னு மேலே ஏற்றிடுவோம்ரா அப்படின்னு சரணு போறாரா நம்ம நயினார் ஐயா. இதில் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் மிக வருத்தப்படுகிறார்கள். எனக்கு வேண்டிய எல்லோருமே இஸ்லாமியர்கள்லாம் தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தர்கா பக்கத்தில் இருக்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யாரும் அங்கே போய் எந்த தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவசியமும் இல்லை. இது தீபத்தூண். ஆனால் அரசு வழங்கி நினைச்சிருக்கோம்னா எல்லை தூண் அப்படின்றாங்க. எல்லை தூணுன்னா அரசு வழக்கறிஞர் படிச்சிருக்காரு, அவருக்கு அறிவு இருக்காங்கிறது எனக்கு தெரியல.
எல்லைக்கல்னா 4 பக்கத்துலையும் இருக்கும், தீபத்தூண்னாலும் ஒரு பக்கத்தில் இருக்கும். பேராசிரியர் இருக்கார், அவர் இன்னும் என்னை விட நல்ல விளக்கமாக சொல்லுவார். ஆக போலி மதச்சார்பின்மையில் தான் இன்றைக்கி இந்த அரசாங்கம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆயுள் காலம் நெருங்கிட்டு இருக்கு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்றிலிருந்து முருகன் கிட்ட போயிட்டாரு, வேலை வச்சு இன்னைக்கு சூரசம்காரம் நிச்சயமாக பண்ணுவாங்க. பெரிய கொடியா தச்சு வச்சிருக்கோங்க, கயறு வேலை நாங்கள் தனியாக இது காங்கேயத்திலிருந்து வாங்கி வச்சிருக்கோம். 2026 எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே சர்றன்னு மேலே ஏற்றுவோம்ல சார்ஜ் கோட்டையில், நாங்கள் தானே ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே என்ன ஆகும்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்போதா எனக்கு வருது. இப்போ இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் பழனி கோயிலை சுற்றி நிறைய ஆக்கிரமிப்பு இருந்துச்சு, எடுக்க சொல்லி தீர்ப்பு சொன்னதும் அது நம்மளுடைய சுவாமிநாதன் அவர்கள் தான். அப்போ அதையும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதை மட்டும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அரசியல் பண்ணுறாங்க திமுக. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தோல்வி பயம் இன்னைக்கு. ஆமாம், இது வந்து என்ன, இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி வேணும், பிற மதத்தில் வாக்கு வாங்கணும், இந்துக்களையும் இஸ்லாமியில் பிரிய இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் பிரச்சனையே இல்லை. ஒற்றுமை ஆக போகிறாங்க. இப்போ 2026 தேர்தலில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்களுடைய கொடி பறக்கு. அடுத்து நம்ம மார்க்சிஸ்ட் ஐயா சண்முக ஐயா சர்ன்னு வந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த ஐயா தீர்ப்பு கொடுத்தது ஒன்றும் சரியில்லை. இவங்க வந்து வேற ஒரு உள்நோக்கத்தோட கொடுக்காங்க. இது எங்களுக்கு சரிப்பட்டு வரல, நாங்கள் நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம், நீங்கள் அங்கே வந்து பேசுங்க அப்படின்னு தன்னுடைய கம்பீர குரல்ல கரெக்டுன்னு போறாரலாம். இந்த மாதிரியான வழக்கமாகவே, குறிப்பாக அந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழக்கமாகவே இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அதுக்கு பல சம்பவங்கள் இருக்கு. இதன் மூலமாக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது, இரு மதத்தை சார்ந்த மக்களிடையே ஒரு ஒற்றுமையின்மைக்கு குதகம் விளைவிப்பது போன்ற செயல்களுக்கு தான் இது வந்து பயன்படும். ஆகவே மக்கள் ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடாது. தீபம் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய இடத்தில் ஏற்றப்பட வேண்டும். தீபம் ஏற்றதை யாரும் எதிர்க்கல, அவங்களே எதிர்க்கல, நாங்களே எதிர்க்கல, யாரும் எதிர்க்கல. எதுக்காக இப்போ ஒரு புதிய இடத்தை நீங்கள் வந்து ஏற்றணும்னு சொல்லி சர்ச்சையை உருவாக்குறீங்க? நீதிமன்றம் தான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சர்ச்சையை ஏற்படுத்தவில்லை. சர்ச்சையை உருவாக்கி இருப்பது நீதிபதி. அதனால அவர் வந்து இதே மாதிரி வழக்கமாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் மீது முறையாக நாங்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் புகார் செய்வதாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். இந்த நீதிபதி தொடர்ச்சியாகவே மக்களுக்கு விரோதமான அல்லது மக்கள் மத்தியில் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பல தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அது வந்து நீதித்துறை ஒழுங்குக்கு உட்பட்டதாக அவருடைய நடவடிக்கைகள் இல்லை. ஆகவே அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது என்கிற முறையில் முறையாக தலைமை நீதிபதியிடம் புகார் செய்வது கட்சியின் சார்பில் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். உங்களை விளக்கு போட வேண்டாம்னு யாரும் சொல்லல. நீங்க விளக்க போடுங்க, இல்ல விளக்க கையில ஏத்தி வச்சுக்கிட்டு கொண்டாடுங்க, யாரும் சொல்லலையா? ஆனா மக்கள் மனசுக்குள்ள ஏன் ஒரு பிரிவினையை உருவாக்குறீங்கன்னு தானே கேட்கிறோம். நம்ம திரும்ப கரெக்ட் தானே? தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதற்கும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதற்கும் RSS மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. அவர்களைப் போல நீதிமன்றத்திற்குள்ளே இருந்து கொண்டே அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நீதிபதி அவர்களின் நடவடிக்கைகள் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. அவர் தொடர்ந்து இது போன்ற அதிரடி தீர்ப்புகளை தந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது. தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல் படையினருக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது மிகவும் வேதனைக்குரியது. அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு, நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர் தானா என்கிற கேள்வி எழுகிறது. அடுத்து நம்ம உதயநிதியா ஒரு கல்யாணத்துக்கு போனார். மனுஷனுக்கு அந்த விருந்து சாப்பிட்றதுல அப்படியே கொஞ்சம் ஒரு சுணக்கம் இருக்கு. என்னன்னு கேட்டா, ஐயா இந்த எஸ்ஐஆருங்காக, இந்த அதுங்காக இதுங்காக நம்மளை கொட்டச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் மீறி நாம் என்ன செய்யணும்? இந்த இரு மனங்களை இணைஞ்ச மாதிரி டக்குன்னு ஆட்சியில் பழையபடி உட்காரணும் அப்படின்னு பொடி வச்சு பேசிவிட்டேன். இன்னைக்கு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே
முதல் இடத்துல சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் மிக மிக முக்கியமான காரணம். இது பொறுக்க முடியாமதான் ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிதி உரிமையை பறிக்கிறாங்க, எஸ்ஐஆர்னு சொல்லி நம்முடைய வாக்குரிமையை பறிக்க முயற்சிக்கிறாங்க, டீலிமிட்டேஷன் சொல்லி தொகுதி எண்ணிக்கைகளை குறைக்க பார்க்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தொடரணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். அடுத்து எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம். இப்ப நீங்க கல்யாணத்துக்கு மொய் வைக்க வந்திருப்பீங்க, நாங்க உங்களுக்கு டவக்குன்னு மகளிர் உரிமை தொகையை கொடுக்க போறோம்ல, வெயிட் பண்ணுங்க ஒரு வாரத்துல அப்படின்னு சொல்லிருக்காரு. எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க. ஆமா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். விடியல் பயண திட்டம், இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, பிரிண்டிங் பிரஸ்ன்னு வேலைக்கு போற மகளிர் பலர் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா சேமிக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறாங்க. மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் கடந்த 27 மாதங்களா ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையாக கொடுக்கிறார். வர்ற 12ஆம் தேதி முதல் இன்னும் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார். எனவே மகளிர் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நாம நேரா உசாருக்குள்ள போறோம். அதாவது ரோடு மழை பெஞ்சு குண்டு குழிமா இருக்கு, டிரைவர்மார்கள் பார்த்து மெதுவா ஓட்டுங்க. நீங்க இப்படி ஓட்டாதனால பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு அம்மா வெளியில விழுந்து இறக்க வேண்டிய சூழல் ஆயிப்போச்சு. அதனால பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்களும் நல்ல சீட்டை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருங்க, டிரைவர்மார்கள் பதனமா ஓட்டுங்க. பாருங்க, திருப்பூர்ல ஒரு தம்பி 14 வயசு தாங்க ஆகுது, பைக் எடுத்துட்டு போய் கார்ல போய் மோதி பையன் இறந்து போனா. அப்படி அதாவதுங்க வண்டி ஓட்டுறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, லைசன்ஸ் இருக்கு. 14 வயசுக்கு வண்டி ஓட்டினீங்கன்னா அப்பா பிடிச்சி உள்ள ஓட்டுருவோம் தெரிஞ்சும் வண்டியை கொடுத்தா, இல்ல பையன் தெரியாம எடுத்துட்டு போயிருந்தா என்ன வேணாலும் நடக்கும் இல்லையா? இப்படித்தான் நடக்கும். திடீர்னு ஒரு வாகனத்தில் என்ன வேணாலும் நடக்கும். அது சொகுசு காராக இருந்தாலும் சரி, சொகுசு இல்லாத காராக இருந்தாலும் சரி. BMW கார் நொய்டால சருன்னு போயிட்டே இருந்திருக்கு, திடீர்னு தீப்பத்தி ஏறிய டிரைவர் கண்ணாடி உடைச்சு வெளியில் தப்பிச்சிட்டாரு. அதனால எப்பயுமே வண்டி ரொம்ப நாள் நின்றுச்சா அந்த வண்டியை கொஞ்ச நேரம் ஓட விடுங்க. அதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரீஷியன் விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வண்டி எடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஏடா கூடமா ஆயிப்போம். நேரம் வியட்நாமில் போகிறோம். இந்த நம்ம ஊரில் இந்த மத்திய கைலாசில் திடீர்னு பள்ளம் ஏற்படும்ல, அந்த மாதிரி அங்கே டமாரும் பள்ளம் விழுந்துச்சு, கார் ஊரை உள்ளே விழுந்துருச்சுல. அதனால் வண்டி ஓட்டும் போது நம்ம என்ன பண்ண முடியும், எப்போ ரோடு வாய பழக்கணும்னு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. என்ன வால்பாறையெல்லாம் எல்லாரும் சுற்றுலா போவாங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் காட்டில் இருந்து வருவோம்னு ஒரு கரடி நல்லா ஹாயா சிக்கி சிக்கி சிங்கி சிக்குன்னு போயிட்டு இருந்திருக்கு. ஹெட்ஃபோன் பாட்டு கேட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கும் பொழுது ஹெட்ஃபோன் இல்லை. ஆனால் வண்டியில் வந்த ஊரம் பதறி அடிச்சு ஓடி இருக்காங்க. ஏன்னா கரடிலா சப்புடி இருக்கிறாது, பார்த்து போங்க.
அப்படியே நேரம் அழகிய உலகத்துக்குள்ள போறோம். மக்கள்லாம் கூடி நின்று ஒரு இடத்துல இருந்து அண்ணாந்து வந்து வாயை புணந்துட்டே நிற்காங்க. என்னன்னு போய் பார்த்தா ஒரு மரம் பூத்து கிடக்கு. இது வாடிக்கை தானேன்னா அது நம்ம ஊர் பனைமரம். அங்கேயாவது பனைமரம் கொண்டு போய் பார்க்க இருக்கு, அது பூத்து இருக்கு. மக்கள்லாம் வாயை புணந்து பார்க்காங்க. நல்லா தாயா இருக்க பிரேசில்ல பனைமரம். நீங்க பிரேசில்ல இப்படி பார்த்து எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா நாங்க எப்படி பண்றோம் பாருங்கன்னு. கிறிஸ்துமஸுக்கு அமெரிக்காவில் பூரா மரத்தை நட்டு 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 அதுல பந்து ஸ்டார் அது இதுன்னு போட்டு எல்லாரும் இங்க வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுதாங்க. முடிஞ்சா போய் பாருங்க, இல்லைன்னா நாங்க போறத பாருங்க. 3, 2, 1, light her up! பொலிவியாவுக்கு போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க மரத்தை காட்டி மயக்க மாட்டோம், டான்ஸ் ஆடி மயக்குவோம். பாருங்க எங்க சாண்டா கிளாஸ் எப்படி இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடுதாரு அப்படின்னு. நல்லா தாயா ஆடுதாரு. அப்படியே நேரா வடகொரியாவுக்கு போறோம். என்னது வடகொரியாவா? அங்க கிம் ஜாங் உன் துப்பாக்கி வச்சுக்கிட்டுலாம் இருப்பாரு அப்படி நீங்க நினைச்சா இல்லைங்க. என் மனசு இந்த பனி போற வெள்ளைன்னு சொல்லாம சொல்றார். பனி அப்படி பெய்யுது, குச்சு 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 குச்சுன்னு இருக்கு. போய் முடிஞ்சா சத்தம் காட்டாம பார்த்து வந்துருங்க. மக்கள்கிட்ட போனா எல்லாம் ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திகை தீபம், அப்புறம் திருப்பி கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அப்புறம் நியூ இயர் வரப்போகுது, இப்படி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் எல்லா இடத்துலையும் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து தாயா கொண்டாடுவாங்க. அதுல தான் சில பேர் உள்ள வந்து கையை விட்டு ஆட்டையை குழப்பாங்க. இப்படி ஆட்டையை குலைக்கிறவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்குள்ள ஏற்படக்கூடிய சிக்கல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தேவையா? கேட்டோம்ல, பதில் சொல்லியிருக்காங்கல்ல. இன்ன வரைக்கும் இந்த பஞ்சாயத்து இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் இந்த இதில் பிறந்தவ. ஆனால் நாங்கள் இந்த ஊரில் பல நாளாக வேலை பார்த்துருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் நாங்கள் அந்த கோயிலில் வந்து இவ்வளோ பிரச்சனை வரல. இப்போ தான் இந்த பிரச்சனை வருது. ஏன் வருது? இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் வந்தோம் போனோம். இப்போ என்ன திடீர்னு புதுசாக இல்லாத குழப்பங்கள் பண்ணுறாங்க. இது தவறு தான். எல்லா மதமும் ஒன்றா தான் வாழணும். ஐயப்பன் கோயிலில் நீங்கள் சொன்ன முஸ்லீமுக்கு இது இருக்குது. அதனால் எல்லா மதமும் ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்கும். வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு சில அமைப்புகள் அவருடைய கட்சியை வளர்க்கின்ற ஒரே நோக்கத்துக்காக அவங்களை முன்னிலைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து என்னைக்குமே வந்து அரசியல் வந்து மதத்தை வச்சு கொண்டு வர்றாங்க. அது கொண்டு வரவே கூடாதுங்கிறதான் நம்மளோட கருத்து. மக்களோட பொதுவான கருத்தை தமிழ்நாட்டுக்குள்ள பொதுவான கருத்தை தான் இருக்கு. பொதுவாகவே வந்து மதமோ ஜாதி எது வச்சு பண்றது தவறு தான். இல்லை வேற ஏதாவது கருத்து இருக்கா? வேற கருத்து என்ன? எல்லா மக்களும் ஒன்றுங்கிற சமத்துவமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். அவங்க மதத்தை அதையும் மதிக்கணும். நம்ம மதிக்கிற மாதிரி மற்ற மதங்கள் நம்மளுடைய நம்பிக்கையை வந்து மதிச்சாலே இந்த பிரச்சனை எல்லாம் போயிடும். அனைத்து சமயம் ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் அது வந்து அரசியல் பண்ணுறது வந்து அரசியல்வாதியில தான். மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது அரசியல்வாதியில தான். மக்கள்கிட்ட வந்து பிளவுபடுத்துன்றாங்க. எல்லா அரசியல்வாதியும் அதை தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியா நாட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருக்கோம். எந்த இது இல்லை. அதை வந்து சில அரசியல் சூழ்நிலைனால தான் மாறுபட்டு காமிக்கிறாங்க. மனுஷங்க எல்லாருமே ஒன்று தான். ஆண் பெண் 2 பேர் தான். எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது. எல்லாரையும் ஒத்துமையாக இருக்கணும். என்னுடைய மதம் இப்போ நான் இருக்கிறேன்னா அது எனக்கு பெருசு. உங்களுடைய இது அது உங்களை சார்ந்தது. அதை நம்ம வந்து சமூகத்தில் கொண்டு வந்து பெருசாக பண்ணுறது தவறு தான். இந்த சாதி அந்த சாதி பார்க்குறவங்க கலவரம் உண்டாக்கி தான் இருக்காங்க. வந்து எந்த ஒரு கேஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணாலே சமூகத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாரும் எல்லா மதமும் ஒன்றா இருக்கணும். ஒரு இடத்துல இருக்கணும், நல்லாவும் இருக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடைக்கணும். எல்லா மதமும் ஒற்றுமையாக இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் சாத்தியன்றது இப்போதைக்கு தெரியல. சும்மா தான் வாழணும். ஆனால் இப்போ யாரும் அப்படி இருக்கலன்னு நினைக்கிறேன்.
இதுவரை பார்த்த எல்லா விஷயங்களும் தர்பாரில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டிலும் நாங்கள் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்கோங்கிற மன நிறைவோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். எது வரைக்கும் சொல்லல, அதாவதுங்க வண்டி ஓட்டும் பொழுது குண்டும் குடியுமா இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்து கவனமாக ஓட்டணும். அதுவும் போக இந்த ரோட்டில் சின்ன சின்னதாக பேந்து கிடக்கு, டயர் வலிக்கிட்டு போகுது, அதைத்தான் நான் சொல்லாமல் விட்டேன். இப்போ சொல்லிட்டேன்ல. சரி, அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.